வணக்கம். ஆக்டிவ் ஹெர்பல்ஸ் வழங்கும் வேர்க்கடலையில் இத்தனை நன்மைகளா? ஏழைகளின் பாதாம் என்று அழைக்கப்படும் வேர்க்கடலை உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி பல அற்புத பயன்களை கொடுக்கக்கூடியது. இதில் இல்லாத சத்துக்கள் இல்லை என்று சொல்லலாம். அவ்வளவு சத்துக்கள் இதில் உள்ளது. இதை மணிலா கொட்டை என்றும் நிலக்கடலை என்றும் சொல்வார்கள். பாதாமை விட வேர்க்கடலையில் அதிக சத்துக்கள் உள்ளது. இதில் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் விட்டமின் பி, B12, B3 ஆகிய சத்துக்களும் மேலும் அதிகமான காப்பர் சத்துக்களும் இந்த வேர்க்கடலையுள் அடங்கியுள்ளது. சிலர் வியாபார நோக்கத்திற்காக இதில் அதிகப்படியான கொழுப்பு சத்து உள்ளது என்றும் இதயத்தை பாதிக்கும் என்றும் பொய்யான விளம்பரங்களை கொடுத்து வேர்க்கடலையின் அற்புதங்களை நாம் அறிய விடாமலே செய்துவிட்டிருக்கின்றனர். எனவே நாம் வேர்க்கடலையை அவ்வளவாக பயன்படுத்தாமல் இருந்துவிட்டோம். இதனால் தான் வேர்க்கடலையிலிருந்து தயாரிக்கப்படும் கடலை எண்ணெயை விட்டு மற்ற எண்ணெய்களை பயன்படுத்தி வந்தோம். எனவே எல்லா பொருட்களும் விலை உயர்ந்த நிலையிலும் வேர்க்கடலையின் விலை மட்டும் உயராமல் அப்படியே உள்ளது. வேர்க்கடலையில் உள்ள காப்பர் சக்தியானது HDL கொலஸ்ட்ரால் என்று சொல்லப்படும் நல்ல கொழுப்பை அதிகரித்து LDL என்று சொல்கின்ற கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கிறது. இதனால் இதய வால்வுகளில் கொழுப்பு சேராமல் தவிர்க்கப்பட்டு இதய அடைப்பு வராமல் ஹார்ட் அட்டாக் வராமலும் தடுக்கிறது. இதில் உள்ள விட்டமின் B3 மூளையின் நினைவாற்றலை பெருக்க உதவுகிறது. இதில் உள்ள நியாசின் மற்றும் டிரைட்டோபின் என்ற பொருள் மூளையின் செரோட்டினின் அதிகம் சுரக்க செய்து மூளை செல்களை சுறுசுறுப்படைய செய்து வேகமாக செயல்பட உதவுகிறது. மேலும் ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதை தவிர்க்கிறது. மென்டல் டிப்ரெஷனும் இதனால் தவிர்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு தினமும் வேர்க்கடலை பர்ஃபிகளாகவோ உருண்டைகளாகவோ வெள்ளத்துடன் சேர்த்து கொடுப்பதால் அவர்கள் நினைவாற்றலும் அறிவுத்திறனும் மேம்படுகிறது. மேலும் வெள்ளத்தில் உள்ள அயன் சத்து அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது. வேர்க்கடலையில் உள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட், ஃபோலிக் ஆசிட் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளதால் பெண்களின் கருப்பை பிரச்சனைகளை சரியாக்கி கருப்பையின் வளர்ச்சிக்கும் கரு உண்டாவதற்கும் குழந்தை பெறுவதற்கும் உதவுகிறது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் இதில் உள்ள பாலிஃபினால்ஸ் இளமையை அப்படியே தக்க வைத்து முதுமை ஏற்படாமல் வைக்கிறது. இதில் உள்ள ஃபோலிக் ஆசிட் ஆண் பெண் மலட்டுத்தன்மையை முற்றிலும் போக்கி கருப்பை கட்டி, நீர்க்கட்டி, பித்தப்பை கற்கள் போன்றவற்றையும் நீக்குகிறது. எனவே தினமும் வேர்க்கடலையை 20 to 30 கிராம் வரை தொடர்ந்து சாப்பிடலாம். இதை பல ஆராய்ச்சிகள் மெய்ப்பித்திருக்கிறது. இதில் கால்சியம் அதிகம் உள்ளதால் வயதாவதால் ஏற்படும் எலும்பு தேய்மானம் மற்றும் எலும்பு முறிவை தவிர்க்கிறது. இந்த வேர்க்கடலை நம் முன்னோர்களின் பாரம்பரிய உணவாகும். எனவே வேர்க்கடலையையும் கடலையிலிருந்து கிடைக்கப்படும் கடலை எண்ணெயையும் நாம் தினமும் உணவில் பயன்படுத்தி நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களை உடனடியாக வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.